சந்தனம் இருக்குல்ல பிள்ளைகளா, சந்தனம். இப்போ இங்கே வரும்போதும் பிள்ளைகள் சந்தனம் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் சந்தனம் உயர்ந்தது தெரியுமா? ரகசியம் இருக்கு குழந்தைகளே. சந்தனம் பெண் குழந்தைகள் ஜாக்கிரதை. சந்தனம் உயர்வாக இருப்பதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. எந்த இடத்தில் நன்மை இருக்கிறதோ, எந்த இடத்தில் வசீகரம் இருக்கிறதோ, எந்த விஷயம் டாப்ல இருக்குதோ, முதலில் தீமைகள் தான் அதன் பக்கத்தில் வரும், நன்மைகள் வராது. நீ இளமையுடன் இருக்கிறாயா? தி பெஸ்ட் பிரைஸ் கிஃப்ட் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் யூத்ஃபுல்னஸ். யூத்ஃபுல்னஸ் இருக்கும்போது நன்மைகள் வந்து சேராது, கெட்டதான் வரும், வசீகரிக்கும். என்ன செய்யணும்னா, கபீர் சொல்கிறான், சந்தனம் உயர்ந்தது, அது விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்படுகிறது. ஆனாலும் சந்தனம் உயர்ந்தது. ஏனென்றால் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் அது பாதிக்கப்படுவதில்லை. பாதிக்கப்படக்கூடாது. தீமைகள் வரும், தீமைகள் வந்தாலும் தீமைகளால் நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்கின்ற உறுதி இருக்கின்ற பொழுது அந்த சந்தனம் இறைவனின் காலடிக்கும் பக்தனின் நெற்றிக்கும் போகும். இந்த நம்பிக்கையோடு நாம இருக்கணும். அங்கீகாரத்தை ரிசீவ் பண்ண, நான் ஒரு அங்கீகாரத்தை ரிசீவ் பண்ற ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். வேல்யூஸ் குழந்தைகளை. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் வேல்யூஸ்.